Hey guys, welcome back to our channel. நான் மகேஸ்வரி அண்ட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு லிப் கேர் ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஸ்கின் கேர்லேயே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்னா லிப் கேர் தான். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா எம்கஃபைனோட லிப் கேர் ப்ராடக்ட் தான். ஸோ எம்கஃபைன் பற்றிட்டு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு ஒரு காஃபி பேஸ்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா எம்கஃபைன் அப்படிங்கிறது ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ அதில் வந்துட்டு காஃபி நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தீம் காஃபி ஆர்டர் வச்சுருக்காங்க. லைக் நம்மளுக்கு வந்துட்டு காஃபி ஸ்க்ரப், அதுக்கப்புறம் பாடி ஸ்க்ரப்லேயே காஃபி, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷில் வந்துட்டு காஃபி ஃப்ளேவர். ஸோ காஃபியில் என்னென்ன ஃப்ளேவர் இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி காஃபி பேஸ்டு ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறனால நம்ம ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பேசிக்காக எம்கஃபைனில் லான்ச் பண்ணியிருக்க லிப் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்துட்டு ஸ்லீப்பிங் பட்டர், இன்னொன்று வந்துட்டு லிப் பாம், அதுக்கப்புறம் வந்துட்டு லிப் ஸ்க்ரப் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. இது போக வந்துட்டு ஒரு லிப் பாலிஷிங் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அது யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒரு பாலிஷிங் ஆயில் போட்டுட்டு தான் நம்ம லிப்ஸை வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் வாங்கலை. அண்ட் மற்ற 3 ப்ராடக்ட்ஸுமே நான் வந்துட்டு ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா என்னோட இந்த லிப் ஸ்க்ரப் தான். ஸோ லிப் ஸ்க்ரப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் நம்ம வந்துட்டு லிப்ஸில் ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நேச்சுரலாக கூட நம்ம இருக்கலாம். நமக்கு வந்துட்டு சுகர் அண்ட் ஹனி லிப் ஸ்க்ரப் கூட நம்ம வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்மெண்டேஷனாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு அதிகமாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்க்கும்போது லிப் ஸ்க்ரப்போட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பியூர் காஃபி ஸ்மெல் தான் வருது. ஸோ எனக்கு வந்துட்டு இதில் பார்க்கும்போது டக்குன்னு என்ன மைண்டில் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த காஃபி பவுடர் கொஞ்சம் தருன்னு அரைச்சிட்டு நம்மளுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு தான் வந்துட்டு நல்லாயிருக்கு. வாவா அந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கல. ஸோ வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணி பார்க்குற லிப் ஸ்க்ரப்பில் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா சுகர் ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது அப்படியே தெரியுது. ஸோ இதில் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கோகோனட் ஆயில், சுகர் அதுக்கப்புறம் வந்துட்டு கோகோ, இது 3 தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க போல். டேஸ்ட் பார்க்குறதுக்கு அப்படியே சுகரோட டேஸ்ட் நல்லாவே இருக்குது. ஸோ சுகரோட கன்சிஸ்டன்சி தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நான் வந்து லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் லிப் ஸ்க்ரப் நான் யூஸ் பண்ணுறதுமே வந்துட்டு லைட்டாக என்னோட அந்த கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு என்னோட ரெக்கவர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு லிப்ஸில் வந்துட்டு நான் சும்மா ஸ்க்ரப் மட்டும்தான் பண்ணி பார்த்தேன். ஒரு 1 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம ஜென்டலாக மசாஜ் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ பண்ணுறது வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் பண்ணால் போதும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் டேவே எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே தெரியாது. பட் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு நிஜமாகவே ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. என்னோட லிப்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. மேபி 1 மந்த் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம லிப் பாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லிப் பாமோட கன்சிஸ்டன்சியுமே பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இதில் எல்லாமே லைட்டாக கோகோனட் ஸ்மெல்லும் வருது, அதுக்கப்புறம் காஃபி ஸ்மெல்லும் வருது. ஸோ இது கோகோனட் மிக்ஸ்டு வந்துட்டு தான் போட்டிருக்காங்க. ஸ்க்ரப்பில் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்துட்டு சுகர் ஆட் பண்ணால் அதுதான் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் லிப் பாம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு லிப் பாம் வந்துட்டு என்ன ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா தண்ணி கன்சிஸ்டன்சியில் டச் பண்ணும்போது இருந்துச்சு. பட் அப்ளை பண்ணும்போது நம்ம பாகெல்லாம் சாப்பிடும் குலோப் ஜாமுனுக்கெல்லாம் பாகு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்மளுக்கு லிப்ஸில் பட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் லிப்ஸில் பட்டோன்னே ஆயிடுது. அண்ட் பார்க்குறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஹைட்ரேட்டிங் லுக் அதுவே கொடுக்குது. ஓகே ஃபைன், இது வந்துட்டு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. லிப் பாம் நல்லாயிருக்கு. எனக்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்துட்டு இது பிக்மெண்டேஷன்ஸோ இல்லை வந்துட்டு என்னோடய கலர் சேஞ்ச் பண்ண மாதிரிலாம் இல்லை. இது நார்மலாக தான் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் லிப் பாம் நல்லாயிருக்கு. சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லிப் பாம் ட்ரை பண்ணி பாருங்கள். லிப் ஸ்க்ரப் வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லைக் நம்ம கோகோனட் ஆயில் கூட கொஞ்சம் காஃபி ப்ரூ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு காஃபி, எனக்கு ப்ரூ ஸ்மெல் தான் வருது இல்லை. ஸோ காஃபி அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர், இது 3 மிக்ஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, I am signing off here with Lamahi.